Hi everyone, welcome to Madras Boys. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை என்ன சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல Hi everyone, welcome to Madras Boys. நம்ம சூப்பர் ஸ்டாரும் கமல் சாரும் சேர்ந்து நெல்சன் டைரக்ஷன்ல அனில் மியூசிக்ல ஒரு படம் பண்ண போறாங்க. அதோட ப்ரோமோ வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. சார், ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். யாரு ஹீரோ? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? ப்ரோமோ லைன்ல கேட்ட அந்த கேள்வி யாரு ஹீரோ, இது வந்து ப்ரோமோக்காக மட்டும் வச்ச கேள்வி கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற கேள்வி யாரு ஹீரோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. கரெக்டா? சப்போஸ் சூப்பர் ஸ்டாரை மெயினாக காமிச்சாங்க அப்படின்னா நம்ம கமல் ஃபேன்ஸ் எல்லாருமே வருத்தப்படுவாங்க. சப்போஸ் கமல் ஸ்டார் மெயினாக காமிச்சாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருமே, நான் உட்பட எல்லாருமே ரொம்ப 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 வருத்தப்படுவோம். ஸோ யார் ஹீரோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை ப்ரோமோவில் வச்சதுக்கு நெல்சனை கண்டிப்பாக ஒரு பெரிய சல்யூட். ஏன்னா தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் $1 million கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வரலாறு பார்க்கலாமே. டியூல் ஹீரோ சப்ஜெக்ட்ல 2 ஹீரோக்கும் சேம் வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு படம் வந்ததாக என்னோட ஞாபகத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. யோசிச்சு பார்த்தா போஸ் குருதி புனர், அதில் கமல் சார் மெயினும் அர்ஜுன் வந்துட்டு சைடாகவும் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வார் 1, 2 நம்ம ரீசனாக அந்த படம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1ம் சரி 2ம் சரி ரித்திக் தான் மெயினாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன படம், ஓகே என்னோட ஞாபகம் சரின்னா RRR மட்டும்தான் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ராம்சரனுக்கு எது ரொம்ப மாசோ, எது அவரோட பாசிட்டிவ் சைனோ அதை ரொம்ப பூஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சேமாக NTRக்கும் அவரோட அந்த ஒரு எது அவரோட ஸ்ட்ராங் ஏரியாவோ அதை வந்து பயங்கர பூஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் நான் வந்து RRR மட்டும்தான் பார்த்தேன். அதை தவிர்த்து ஏதாவது படம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பேசலாம். கொஞ்சம் வரலாறு இன்னும் பின்னாடி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சந்திரமுகி. தளபதி ஒரு டுவெல் ஹீரோன்னு சொல்லலாம். ஈவன் தோ மம்முட்டி வந்துட்டு தமிழ்ல பெரிய ஹீரோன்னா கூட மலையாளத்துல பெரிய சூப்பர் ஸ்டார். சந்திரமுகி ஒரு டுவெல் ஹீரோ கிடையாது. பட் நான் சொல்ல வர்றது டுவெல் ஹீரோ கான்செப்ட் கிடையாது. அந்த ஒரு நம்ம தலைவரோட நம்ம சூப்பர் ஸ்டாரோட வரலாறு. தளபதியில கதையை சூப்பர் ஸ்டாருக்காக மாத்தினாங்க அப்படின்னு எப்பவுமே ஒரு பேச்சு இருக்கு. அதை வந்து நம்ம கிரேட் மணிரத்னம் சார் வந்து ஒரு இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அப்பயே 2 கிளைமேக்ஸ் அதான் நீங்க தான் சார் ஆரம்பிச்சுட்டீங்க. அப்பயே ரெண்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் தளபதி எண்டிங். அது அப்படின்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? அப்படி நான் கேட்டதுல நம்பிடுவீங்களா? இதுல ஒரு இறந்துருவாரு, இன்னொருதுல வெரி ஈஸி தான் சொல்றது. ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கே கையில் பணம் இருக்காது. பட் ஸ்டில் அந்த பேச்சு இன்னும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அப்படியே தான் இருக்கு. டெக்னிக்கலாக பார்த்தா கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்ப்பேன். என்றைக்குமே தளபதி இறந்ததுக்கப்புறம் தான் ராஜா களம் காணுவார். இப்போ மகாபாரதத்தோட அந்த ஒரு கர்ணன் துரியோதன் தான் கான்செப்ட் காமிச்சிருப்பாங்க. மகாபாரதமே எடுத்துக்கலாம். முதல்ல பீஷ்ம தளபதியாக இருப்பாங்க. பீஷ்மர் இறந்ததுக்கப்புறம் கர்ணன் வருவார். கர்ணன் தளபதியாக இருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் துரியோதனன் களம் காணுவார். துரியோதன் தான் ராஜா. ஸோ ஜென்ரலாகவே தளபதி இறந்ததுக்கப்புறம் தான் ராஜா களம் காணுவார். ஸோ டெக்னிக்கலாகவே அந்த கதையில் அது வந்துட்டு அப்படி தான் பொருத்த முடியும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸ்டில் மணிரத்னம் சார் எதிர்த்தாலும் அந்த ஒரு பேச்சு என்றைக்குமே அலைவாக இருக்கும். அது யார் மைண்ட்லேருந்து போகாது, நான் உட்பட யார் மைண்ட்லேருந்து போகாது. அதுக்கப்புறம் சந்திரமுகி, அதுலேயும் வந்து கதை மாற்றப்பட்டிருக்கும் சூப்பர் ஸ்டாருக்காக வேண்டி மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மோகன்லால் சார் வர சீன் தான் படத்தோட இன்டர்வல். படத்தோட இன்டர்வல் பிளாக்ல மோகன்லாலோட என்ட்ரியே நடக்கும். ஆனால் இதில் படத்தோட என்ட்ரி ஃபர்ஸ்ட் சீனே சூப்பர் ஸ்டார் இன்ட்ரோ தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாயிண்ட்ல சூப்பர் ஸ்டார் வந்து அந்த வேட்டையெல்லாம் போய் பேசும்போது ஜோதியா வந்து இவரு தான் நம்ம தடங்கல் பண்ண போறாரு, இவரை அப்படியே அந்த எதிரியாக அவர் பாவிச்சுப்பாங்க. இது எல்லாத்தையும் செய்கிற அந்த சந்திரமுகியோட லட்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஆச்சாரியோட பூஜையும் மீறி நானே அந்த ராஜாவா சந்திரமுகி முன்னாடி நின்னேன். எப்போ நான் ராஜாவா முன்னாடி போய் நின்னேனோ அந்த நிமிஷமே அவள் என்னத்தான் அந்த வேட்டையன் ராஜான்னு முழுசா நம்பிட்டான். ஸோ
லாஜிக்கலாக அந்த இல்லை பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வடிவேல் இது மாதிரி இருந்தால் வடிவேல் நடிச்சுப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ லாஜிக்கலாக கதை எப்படி பார்த்தோம்னா அந்த டான்ஸரோட நாகவலிக்கு சேர முடியாமல் போனதுக்கு ரீசன் தன்னோட ஹஸ்பண்ட். இங்கே தான் ஹஸ்பண்ட் யாருன்னா பிரபு, மலையாளத்தில் சுரேஷ் கோபி. ஸோ அவரை இல்லாமல் வாங்கினா தான் சேர முடியும் அப்படிங்கிறது தான் கதை. பட் ரஜினி சாருக்காக அங்கேயும் கதை மாற்றப்பட்டுச்சு. இப்போது 40 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரஜினியும் கமலும் சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இப்போது மறுபடியும் சூப்பர் ஸ்டாருக்காக கதை களம் மாற்றப்படுமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அது படம் வந்தால் தான் தெரியும். இதுக்கான பதில் நெல்சன் சார் தான் சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 27 தான் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் ப்ரோமோ விட்டுருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம், அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆனாலும் சந்தோஷம். எப்போ ரிலீஸ் ஆனாலுமே இது ஒரு திருவிழா தான், மாற்ற கருத்தே இல்லை. ஏன்னா 2 பெரிய ஜாம்பவங்கள் சேர்றாங்க, 2 பெரிய ஜாம்பவங்களோட ஃபேன்ஸும் சேர்றாங்க. அப்படிங்கும்போது this will be like one of the biggest blockbuster of Indian film industry நான் சொல்லணும். ஏன்னா ஆஃப்டர் 40 years அவங்க 2 பேரும் சேர்றாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நெல்சனுக்கு இது வந்து ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூவாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஜாம்பவன் வச்சு படம் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. ஸோ அவருக்கு இது வந்து ரொம்ப 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 சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ ஜெயிலர் 2க்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த படம் வரும் அப்படி எதிர்பார்க்குறோம். லெட்ஸ் see.